சேப்பக்கிழங்குங்க நல்லா வேக வச்சுட்டு ஒரு 3/4 வேக்காடு இருந்தால் போதும். நல்லா வேக வச்சுட்டு இது குழம்பு வைக்க அன்றைக்கி கடுகு வரமிளகாய் சும்மா கிள்ளி போட்டுக்கோங்க. உரிச்சாச்சுங்க. இதை கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா வந்துட்டு கிழங்கு வந்து விழு விழுன்னு இருக்கும், மூக்கு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதனால் அப்படி பண்ணுறோம். அதனால் அதை பார்க்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது இந்த பக்கம் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இது என்ன கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கருவாடு வறுத்த எண்ணெய். அதுதான் பிரச்சனை. இது என்ன சூடானோன்னு கிழங்க போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பொடி குழம்பு மசாலா 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா புளி தண்ணி தேவையான அளவு புளி ஊற்றிக்கணும். 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தேங்காவை அப்படியே ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். அதோடைய ஏற்ற உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கிழங்கை போட்டு உங்களுக்கு ஓகேனா இப்படியே வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கலாம். இல்லை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கிறீங்கன்னாலும் ஓகே. கிழங்கு எடுத்து அப்படியே கொட்டிட்டாங்கன்னா ஓகே. லாஸ்ட்டாக குழம்பு கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குக்கர் விசில் விடுறீங்கன்னா 2 விசில் விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி குக்கரில் வச்சுருவோம், மூடி வச்சுருவோம். கிழங்கு போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இது சேப்பக்கிழங்குங்க. நீங்கள் பாட்டில் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சேப்பக்கிழங்கு மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு
குக்கர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து கருணக்கிழங்கு கிடையாது, சேப்பக்கிழங்கு. ஓகேங்களா. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி கொதிக்க வைக்க. போட்டுக்கிட்டா அம்மா